நான் இப்போ தான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல் திரையில் இருந்தால் நீ தான் சூப்பர் ஸ்டாராக இருப்பப்பா. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டுருக்க. இவ்வளோ எமோஷனாக, இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்க, இவ்வளோ இதுவாக பேசுகிற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டராக நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துலேயும் நீ பண்ணோம் அது. இல்லை அதுலேயும் இப்போ என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமௌலி மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளோ. இதில் நீ 10% பண்ணியிருந்தாவே நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியலப்பா என்னால். நீ அதனால் நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் இருந்தார். ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். எஸ் எஸ். அப்போது நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல் பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு தெரிஞ்சுது. சரி இவர் எப்படி வச்சு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லோரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரித்த மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டாக அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜரோட பாரதிராஜரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது இவங்க 3 பேரும் சம காலத்தில் படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரினா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால் அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அவர் என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகாக இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மம் வெல்லும் படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அந்த சாங்கை பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தாவே ஒன்று ரொம்ப சந்தோஷமாக புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப நாளானால் அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமானால் படித்தவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தானா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிடுவாங்க. இது 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்குது சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு. குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான். இப்போ இந்த டயக்ரத்தை இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துகிட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்குது. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸு? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸு. அப்போ அவருக்கு எனக்கு பாஸாக இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேறு யாராவது பாஸ் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியாக இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு யாராவது வந்து அங்கே வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரியாக வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனால் வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பற்றி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா
மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவார். அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துடுமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பார். அவர் கதையோ அவர் வசனமாக எடுப்பார். அதனால் அந்த கதையை நம்ம இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம். அந்த வசனத்தை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்போ எடுப்பார்னு தெரியாது, வெறும் நாள் எடுப்பார்னு. ஆனால் கே ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கே அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார். கரெக்டாக வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில் முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பார். அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை 5 சீனை கரெக்டாக முடித்து நீட்டாக முடித்து அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு ஷீட் ஆரம்பித்து 1:30 மணிக்கெலாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடுன்னு கேட்பேன். அவ்வளோ அர்ஜென்ட்டாக அவனுக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தாலும் இல்லாட்டி பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீன் தான் எடுக்க வரோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது முதல்ல நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னென்னா, அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து அது மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அது ஒரு வேவ் இருக்குது. அதனால் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞனோட தகுதியை தீர்மானிப்பதல்ல. அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்றைக்கி சொன்னார் இல்லையா வந்து கே ராஜன், இந்த படம் இது போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால் நிச்சயமாக இப்போ வந்து ஒரு காலம் மாறு. இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னார், அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், சமண்ணா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக சொன்னார். அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று தான். இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது. சினிமாவுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டால் அவங்க கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளால் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்திருக்கும். நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்கள் வாய் வெந்து போயிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்கள் யாரும் அழிக்க முடியாது. அதனால் வந்து அதுக்காக வந்து வேறு வழியில் வேறு இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால் இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்லை, 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களே அது பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குனர்களை ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் மூத்தவராக இருக்க, இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார், இல்லை உங்கள் சகோதராக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் முன்னோடியாக இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பராக, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பராக வந்து ரங்கராஜ் சார் இருந்திருப்பார். அதனால் ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்குறேன். என் படத்தை கூட நான் கேட்குறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள். இது என்ன இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார். டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்கள் வளர்த்திங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துகிட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன், ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தார்,
எல்லாம் ஓகே. நான் வந்து அவர்கள் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தால் தான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தால் தான் நதி ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா அழுகி குட்டையாக போயிடும். அது வேற விஷயம். ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியாக வருதா, இல்லை சாக்கடை தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கதை சொன்னால் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமாக இருக்குது. கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்கிறவன் கதாசிரியர், கதை சிறப்பாக சொல்கிற ஒருத்தர் இருப்பான். அது விஷயமே இல்லை. அந்த சொல்கிறப்பட்ட கதையை வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான நடிகர்கள் எப்படி கொண்டு வருது, இதுதான் கதை டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலாம் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதில் நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியேருந்து கதை வாங்கி பண்ணது தான் வந்து இன்றைக்கி மிக பிரம்மாண்டமானது இருக்குது. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துடுச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ணால் டைரக்டர், கதை ஓகே பண்ணால் எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவன் தான் டிரைவர். கார் வாங்கிட்டா ஒருத்தர் டிரைவர் நம்ம கொடுக்குறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்ணுறவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்றைக்கி வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா? ஒரு கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாளில் 2 பார்ட்டும் படம் முடிஞ்சது. மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லேயே மாணிக்கமாக இருக்கார் ஒருத்தர். இந்த மேடையில் என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேரில் மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்கள் மாணிக்கமாகவும் இருக்கீங்க. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளரோ ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்கள், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமாக அமைச்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்லை தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்போ தான் படம் பண்ண போகிறேன், உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க. ஆனால் அது போல் இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காமல் யார் திறமையானவங்களோ தாமோதர்லேருந்து ஆர்கே சுந்தர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க படத்தில் விட நேரில் பார்க்க அழகாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எங்களோட கார்டியலாக இருக்கணும். நீங்கள் இந்த படம் முடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது தகராறு இல்லாமல் பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமாக வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பாக இருந்து எங்கள் மேனேஜர் இருக்காங்களா இங்கே? ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படி இல்லாமல் வந்து அவங்க நம்ம செலிப்ரிட்டியோட ஃபெமிலியாரிட்டி வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலே தான் ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால் அவங்க நம்மளுடைய மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறோம். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையாக இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்கல சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சாருங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்கள் மாற்றிக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட காலுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மேனேஜர் வந்து அவைலபிளாக இருந்தே தீரணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த படம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுபோல் வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படும்போது 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயின் உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனால் யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ எப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சிங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும் இந்த படத்தில் இல்லை சார்,
இந்த இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் வந்து ரங்கராஜ் சாரே தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால் இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ என்னென்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்கில் எப்படி இருக்குது, அங்கே 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்க்ரீனில் வரப்போகிறது இல்லை. ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுன்னா நீங்கள் கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதனால் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ண இன்றைக்கி ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம், கதையுள்ள படங்கள்லாம், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஓடிடி வந்துட்டு சேட்டலைட் வச்சுருந்து பேன் இண்டியா பேன் இண்டியா பண்ணுவோன்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்ணுறது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்ணுறது, எந்த ஊர்லேயும் ஓடல. அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவன் சொல்கிறான் இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பார்க்குறோம் சார் இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதில் மட்டன் போடணும், நீ சாம்பார் போடணுன்னா அதில் வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணணுன்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்ணுறாங்க. நீ வந்து 2 கோடியில் படம் ஆரம்பிக்க போகிறேன்னா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆகிடுது. அதனால் நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க. நம்ம திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலோ சேட்டலைட்டில் வந்தாலும் அதுதான் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கின்றோம். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமாக இருக்கணுமே தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்தில் படம் எடுங்க. திரையரங்கத்தில் பார்க்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டில் பார்க்குறவங்களோ ஃபோனில் பார்க்குறவங்களோ அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. அவங்களாம் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போகிறதும் இல்லை. அதனால் திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேண்டும். அப்பொழுது தான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாள்லேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போது நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ் படமாக பார்க்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பலை. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம் இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம். தமிழ் படத்தை பாருங்கள். தமிழ் படத்தை தமிழ் படமாக உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க. அதனால் சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டில்லே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்போ கேரங்க இது பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு. படம் ஆரம்பிக்கும் போது வந்தவங்க சச்சு, நான் பின்னாடியே கொஞ்சம் வந்தேன். அப்படிதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நினைவுகள் வருது வந்து நான் சினிமாவில் வரதுக்கு ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிகிட்ருப்பார். உள்ளே விட மாட்டாங்க நம்மளை. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்கள்கிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால் பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில். அதுமாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்வார்ல எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு, அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படம் எடுத்தாலும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், நம்ம ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையே நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்படி சொல்லி தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்கிற கருத்து தானே ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாங்க அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போரா டைரக்டராக. அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித்தை இப்போ தலை சொல்லக்கூடாது, ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி டெக்னீஷியன் சரி சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளில் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்கார். அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறான். அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கிட்டு போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான்னு சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பேரகன். இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மை தான், எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவணா பவன், ஆடையார் ஆனந்த் பவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியே பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையன் நல்லா வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவர் அந்த காதல்மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம் ஐயா, நான் அப்போலேருந்து கேட்டுக்கங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாம், எங்கே அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளைய திலகம் பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமாக இல்லை சூப்பராக பண்ணேன், உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதேமாதிரி அவங்களும் பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லோரும் 10 பேர் பாடுவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான், பின்னாடி அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது, அவனும் கூட ஒரே மாதிரி ஆடும், எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாற்றிக்கிறாங்க. அதையெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம அந்த பாட்டை ரசிப்போம், பாட்டு நல்லா இல்லைனா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்ல நீங்கள் இல்லை சார், படம் முடிகிற வரைக்கும் டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அதுமாதிரி KR விஜய் மன்னன் நடித்தேன் படம் கொஞ்சம் காலம், ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டில் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள் இப்போ, அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது.
அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி.